இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரையுலகில் தனது 50 ஆண்டுகால சாதனையை தாண்டி இன்றும் ஹீரோவாகவே வெளிச்சமளிக்கிறார். 1996 நடந்த சட்டப்பேரவை தேர்தல் காலத்திலேயே ரஜினியின் அரசியல் நுழைவு குறித்து பல எதிர்பார்ப்புகள் எழுந்தன. அப்போது ஜெயலலிதா மற்றும் ரஜினிகாந்த் இடையே சில கருத்து வேறுபாடுகள் உருவாகியது. அதனால் திமுக கூட்டணிக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்து அவரது ஆதரவாளர்களை திகைத்து போக செய்தார். 2017 ரசிகர்களை சந்தித்து போர் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூறி அரசியல் பிரவேசத்துக்கு உறுதியளித்த ரஜினி சில மாதங்களுக்குள் உடல்நிலை காரணமாக பின்வாங்கியதும் வரலாற்றில் ஒன்று. இந்த நிலையில் ரஜினிகாந்த் எம்பியாக வேண்டும் என்று விவாதங்கள் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டன. ஆனால் அவரின் அண்ணன் சத்யநாராயணா கூறியபடி அவருக்கு எம்பி பதவியே வேண்டாம், அவருக்கு ஆளுநர் பதவியே வந்தது, அதனையும் மறுத்துவிட்டார் என தகவல் வெளியானது. ரஜினிகாந்தின் அண்ணன் சத்யநாராயணா கூறியது சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ரஜினிகாந்த் தற்போது கூலி படத்தில் நடித்து முடித்துள்ளார். அடுத்து மகாராஜா பட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதனுடன் புதிய படத்தில் இணைகிறார் என்று தகவல்கள் உறுதியாகியுள்ளது. தன்னுடைய 74வது வயதிலும் கூட நடித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு அவரது உடலும் மன உறுதியும் ரசிகர்களின் பேரன்பும் தான் காரணம்.